மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. ஆகவே தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். எந்த தொழிலில் இருந்தாலும் நீங்கள் அதில் முதலிடத்திற்கு வந்து விடுவீர்கள். டாப் 10 ரேங்க் உள்ள இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் பார்த்தா டாப் 10 உள்ள வரும். அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பண்ணக்கூடிய நேரம். என்ன தொழிலாக இருந்தாலும் தொழிலிலே ஒரு மகத்தான வளர்ச்சி, உன்னதமான ஒரு பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7 குடைவன் உச்சம் பெற்று குருபார்வை பெறுகிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனும் சனியோடு சேர்ந்திருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். இளம் ஆண் பெண்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் வயசானவங்க யாராவது கல்யாணமாக இருந்தால் கூட இப்போ கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இப்போ இளம் ஆண் பெண்கள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஒரு காலத்தில் ஏர்லி மேரேஜ் அப்படின்னாக்க 20 வயசில் கல்யாணம் ஆகிடும்னு அர்த்தம். 20 அண்ட் பிலோ கல்யாணம் ஆனால் ஏர்லி மேரேஜும்பாங்க. இப்போ 27, 28 கல்யாணம் ஆனால் ஏர்லி மேரேஜ். 30 கிராஸ் பண்ணால் தான் திருமண வயது வந்ததாக கருதுகிறார்கள். சமுதாய மாற்றம் இதெல்லாம். சொசைட்டியில் சேஞ்சஸ் வந்துட்டுருக்குல்ல. நம்ம தாத்தா காலத்திலலாம் ஆணுக்கு 14 வயசு, பெண்ணுக்கு 8 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறமா இந்த சாரதா சட்டம் அது இது எல்லாம் வந்தது. சோஷியல் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. சட்டத்திட்டங்களெல்லாம் வந்தன. அதன் பிறகு 18 இயர்ஸ் ஆனால் தான், மேஜர் ஆனால் தான் கல்யாணம் பண்ணணுன்ற ரூல் வந்திருக்கு. இப்போ பெண்களெல்லாம் படிக்கணும், வேலை பார்க்கணும், என்னுடைய கரியரை பார்க்கணும். கரியர் நல்லா இருக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் வெளிநாட்டுக்கு போவேனா, நான் ஃபாரின் போவேனா, அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் பண்ணுவேனா, டிகேபி பண்ணுவேனா, இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் லேட் ஆகுது. ஆக இவர்களுடைய அந்த திருமணத்திற்கான நேரமே அவங்க 30க்கு மேலே 32 வரும்போது தான் அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எது ஏர்லி மேரேஜ் அப்படிங்கிறதே அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இள வயதினராக இருந்தாலும் சரி அல்லது 40ஐ தாண்டியவர்களாக இருந்தாலும் சரி, திருமண நேரம் வந்துவிட்டது. மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5ஆம் இடமாகிய சிம்மத்தில் சந்திரன் ராகு இணைந்திருக்கிறது. காலை 10:35க்கு சந்திரன் 6ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு ஒன்றாக சேர்ந்து விடுகிறது. குரு சந்திரன் சேர்க்கை 6ஆம் இடத்திலே நிகழ்கிறது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இப்பொழுது வலுவாக மகரத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களை தேடி வருகின்ற நேரம் என்று சொல்லலாம். வாழ்க்கை தரம் உயரும். செழிப்பான ஒரு செல்வ நிலை ஏற்படுகின்ற நேரம். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள், ஆரோக்கியமான நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள முதியவர்கள், பெரியவர்கள் உங்களை நேசத்துடன் அரவணைத்து செல்வார்கள். அனைவரின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய தினம் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரன் தொடர்ந்து 7ஆம் இடத்திலே
விருச்சிகத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள். ராசி அதிபதி சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ராசிக்கும் 9க்கும் அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மிக அற்புதமான நிலையிலே ஒரு கேந்திரத்தில் 2 திரிகோணாதிபதிகள் இணைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைக்கப் போகிறது, பாராட்டு கிடைக்கப் போகிறது. வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். அதே வேளையிலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே தொழில் ரீதியாக நடைபெறப் போகும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள். 4ஆம் இடமாகிய கன்னி ராசி அதிபதி புதனின் மற்றொரு வீடு. ராகுவோடு 3ஆம் இடத்திலே இணைந்திருக்கும் சந்திரன் காலை 10:35க்கு 4ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு ஒன்றாக சேர்ந்து விடுகிறது. குருச்சந்திரன் சேர்க்கை 4ஆம் இடமாகிய கேந்திரத்தில் ஏற்படுவதால் கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிர்ப்புகள் சற்று கடுமையாக இருக்கும். 6 உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை மீறி ஜெயித்து விடுவீர்கள். ஒரு சில விஷயங்களிலே வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனினும் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை வாய்தா வாங்குவது நல்லது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் இருப்பதால் கல்வி சார்ந்த விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறது. பிறகு 3ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இன்று முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதி செவ்வாய் தான். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான். இவ்விரு நல்ல இடங்களுக்கு, அதாவது ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் கடகராசிக்கு முழுமையாக நன்மை செய்யும் ஒரு நல்ல கிரகம். அது 7ஆம் இடத்திலே இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே மிகப்பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் நலிவுற்று இருந்தால் இப்பொழுது மீண்டும் துளிர்விட்டு எழும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள கடகராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ஆரோக்கியத்திலே ஏற்பட்டிருந்த குறைபாடுகளெல்லாம் முழுமையாக மறைந்துவிடும். உங்களுக்கா இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக, வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக, தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் காலை 10:35 வரை இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய கன்னி குரு சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்படுவதால் உங்களது பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.